ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா தங்கப்பாட்டி ஓனர் எங்க? அதோ நிக்கிறாரு. வாயா, இதான் வேலைக்கு வர நேரமா? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. முதலாளி அதை விடுங்க. இப்போ ஒரு பையன் உங்ககிட்ட வேலை கேட்டு வந்தான்ல? ஆமா, ஒருத்தர் வந்தாரு. இப்பதான் நம்ம கிட்ட வேலை இல்லையே, அதான் வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஐயா அவன் நல்ல வேலைக்காரன், எனக்கு தெரிஞ்ச பையன் தான், நல்லா வசதியானவன். ஏதோ அவனுக்கு பிடிச்ச கெட்ட நேரம் வேலை எல்லாம் அலைஞ்சுகிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் நம்ம கிட்ட ஏற்கனவே மாஸ்டர் இருக்காரு. இருக்கிறவங்களை தூக்கிட்டா நம்ம வேலை கொடுக்க முடியும்? மாஸ்டர் வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, வேற ஏதாவது வேலை கொடுத்தா கூட போதும். சப்ளையர் வேலை கூட ஓகே தாங்கய்யா. எப்படியா ஒரு மாஸ்டர் சப்ளையர் வேலை செய்வானா? சாதா ஆளுங்களே ஒத்துக்க மாட்டானுங்க, நீ வேற வசதியான பையன்னு சொல்ற. ஐயா எந்த வேலை கொடுத்தாலும் சரியா செய்யக்கூடிய பையன் தான் அவன். சப்ளையர் வேலையா இருந்தாலும் உதாசீனப்படுத்த மாட்டான். அவனால் நமக்கு நல்லதே நடக்கும். ஏதோ நீ சொல்ற, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. வர்றதுன்னா வர சொல்லு. சம்பளம் எல்லாம் மத்தவங்களுக்கு கொடுக்கறது தான். வேலை எப்படின்னு பாத்துட்டு தான் மத்த விஷயத்த பேச முடியும். ரூல்ஸ் என்ன எதுன்னு நீயே சொல்லிடு. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன்யா. இருங்க, அந்த பையனை வெளியே நிக்க வச்சிருக்கேன், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, போய் கூட்டிட்டு வா. அண்ணே வேலு, இப்போதைக்கு மாஸ்டர் வேலை எதுவும் இல்ல. ஏதாவது ஒரு வேலை கொடுன்னு முதலாளிகிட்ட பேசியிருக்கேன். சப்ளையர் வேலை தான் இருக்கு, அதான் என்னால வாங்கி கொடுக்க முடிஞ்சது. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, உனக்கு ஓகே தானே? அண்ணே என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? சப்ளையர் வேலைனா என்ன கேவலமா? எந்த வேலையா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு நீங்க செஞ்ச மிகப்பெரிய உதவின, ரொம்ப நன்றிண்ணே. என்ன வேலு, எனக்கு போய் நன்றிலாம் சொல்லிக்கிட்டு? நீ எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்க. அதுக்கு முன்ன இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. முதல்ல உள்ள வா. சரி வாங்க. முதலாளி, பையன் வந்துட்டான், இவன் தான். வாப்பா. வா வேலு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இங்க பாருப்பா, மாஸ்டர் சொல்றதுனாலதான் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன். நீ எதையும் சரியா பண்ணுவேன்னு சொல்லிருக்காப்ல. ஹோட்டல் பத்தி உனக்கே நல்லா தெரியும். வர்றவங்க முகம் சுழிக்காம சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போகணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அவசரப்படாம நிதானமா கையாளணும், சரியா? சரிங்க. இன்னையில இருந்தே வேலைக்கு சேர்ந்துரு. மத்த விஷயத்த மாஸ்டர் கிட்ட சொல்லிருக்கேன், அவர் சொல்லுவாரு, கேட்டுக்க. என்ன? சரி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சரிப்பா, ஆளுங்க வர நேரம் ஆயிடுச்சு, போய் வேலை பாரு. சார், ஒரு விஷயம், வேலை கிடைச்சத என் மனைவிட்ட மட்டும் சொல்லிட்டு சரி, போயிட்டு வாப்பா. சரி சார், ரொம்ப நன்றி. ஹலோ வேலு. செல்வி, கேக்குதா? கேக்குது வேலு. எங்க இருக்கீங்க? என்ன விஷயம்? செல்வி, நான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். வீட்டுக்கு வர்றதுக்கு நேரமாகும், அது சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரி, நான் வச்சுட்டுமா? பார்த்து. சரிங்க வேலு.